கவலைப்படாத, உனக்கு எல்லாத்துக்கும் கடவுள் இருக்கிறான். அவன் பார்த்து எல்லாருக்கும் கூலி கொடுப்பான். தலைவா, இந்த மாதிரி மக்கள் சக்தியும் கடவுளோட அருளும் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் உங்களை யாரால எதுவுமே பண்ண முடியாது. ஒரு காலத்தில் மக்கள் எப்படி எம்ஜிஆரை ரசித்தாங்களோ அதே மாதிரி இந்த காலத்தில் மக்கள் தளபதி விஜயை ரொம்ப ரசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பிள்ளைக்கு தன்னோட அம்மா எப்படி ஆறுதல் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தலைவர் விஜய்க்கு மக்களோட ஆதரவு இருக்கிற வரைக்கும் யாராலையும் உன்னை எதுவுமே பண்ண முடியாது தலைவா. பாட்டியம்மா, உங்கள் அன்பும் பாசமும் பார்க்கும்போ எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்கள் எல்லா ஆசீர்வாதத்தோட கண்டிப்பாக தலைவர் விஜய் 2026 தமிழக முதலமைச்சர் ஆவார். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நீங்கள் எத்தனை பேரை கைது பண்ணாலும் சரி, எத்தனை பேர் மேலே வழக்கு போட்டாலும் சரி, ஆனால் கண்டிப்பாக உண்மை ஒரு நாள் வெளியே வந்து தான் ஆகும். அப்படி என்ன விஜய் மேலே உங்களுக்கு கோவம்? விஜய் என்ன காசு சம்பாதிக்க வராரு? அவருக்கு தேவையான காசு அவர்கிட்ட நிறையவே இருக்குது. மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தானே வராரு, பண்ணட்டுமே. அதில் ஏன் இவ்வளோ பொறாமைப்படுறீங்க? கடவுளோட அருளால் கண்டிப்பாக இந்த உண்மைகள் எல்லாமே சீக்கிரமாக வெளியே வரும்.